Hi friends, in the exercise 8.1 third sum பார்க்கலாம். So calculate the range of the following data. இங்க வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஞ்ச் ஃபார்மில் வந்து largest value minus smallest value. ஸோ இந்த இன்கமில் பார்த்தீங்கன்னா largest value 650 தான் வந்து largest, smallest பார்த்தீங்கன்னா 400. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 650 minus 400 மைனஸ் பண்ண வந்த ஆன்சர் 250. இதுதான் வந்து ரேஞ்ச். ஓகே, இதில் ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா a teacher asked the students to complete 60 pages of a record notebook. 8 students have completed வந்து இந்த பேஜில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த பேஜஸ் yet to be completed. இன்னும் வந்து எத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கொடுத்த பேஜஸ் வந்து அப்படியே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லைனில் எழுதியிருக்கேன். 32, 35, 37, 30, 33, 36, 35, 37. ஸோ இது டோட்டல் பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 275. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பார் வந்து ஃபார்முலா ஒன்றுமே இல்லை, சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ் வந்து இப்போ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 275 பை என். என்னன்னா வந்து எத்தனை இது, ஓகேவா? நம்ம வந்து இப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 8 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 34.3. ஓகேவா? ஸோ டி கண்டுபிடிக்கலாம். டி வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 32 மைனஸ் 34.3. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் 2.3, 35 மைனஸ் 34.3, 0.7. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மைனஸ் பண்ண போடணும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.7, இது வந்து மைனஸ் 4.3, இது வந்து மைனஸ் 1.3, இது வந்து 1.7, இது 0.7, இது வந்து 2.7. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்கொயர் பண்ணலாம். இதுக்கு 2.3க்கு ஸ்கொயர் பண்ணால் 5.29. நெக்ஸ்ட்டு 0.7 வந்து ஸ்கொயர் பண்ணால் 0.49. அதே மாதிரி 2.7 ஸ்கொயர் பண்ணால் 7.29. 4.3 வந்து 18.49. 1.3 வந்து 1.69. 1.7 வந்து 2.89. 0.7 வந்து 0.49. 2.7 வந்து 7.29. ஓகேவா? நம்ம வந்து இப்போ இது ஃபுல்லாகவே டோட்டல் போடலாம். சிக்மா டி ஸ்கொயர் டோட்டல் பார்த்தீங்கன்னா 43.92. இதுதான் வந்து இது ஃபுல்லோட டோட்டல். இந்த மைனஸில் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், அதனால தான் வந்து ஃபுல்லாக ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்மில் எழுதலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் equal to root of sigma d square by n. ஓகே, சிக்மா டி ஸ்கொயர் இப்போ தான் நம்ம டோட்டலில் போட்டிருக்கோம். 43.92 பை n வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க டேட்டா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூட் எடுக்கலாம். ஸோ இது ரெண்டு வந்து நம்ம டிவிஷன் போட்டோம்னா 5.49 வருது. ஸோ இது வந்து ரூட்டு போட்டோம்னா 2.34. தேங்க்யூ.